பாக்கியவோட வீட்ல இருந்து கிளம்பணும்னு முடிவெடுத்த ராதிகாவுமே அவங்களோட பெட்டி படுக்கை எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கோபியுமே இங்க ஈஸ்வரி கிட்ட வந்து இந்த மாதிரி நான் எவ்வளவு ராதிகா கிட்ட பேசி பார்த்தோமா, ஆனா அவ கேக்குற மாதிரியே தெரியல. அவ கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டா. என்னால அதை தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கிருந்து கிளம்பி பெட்டி படுகைய பேக் பண்ண போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஈஸ்வரியுமே மறுபடியும் எப்படியாவது கோபியை நம்ப வச்சு நம்ம கூடயே வச்சிரலாங்கிறதுக்காக அவங்களுமே கோபி கிட்ட ரொம்பவே சென்டிமெண்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவங்க எல்லாம் கீழே பேசிட்டு இருக்கும்போது இங்க ராதிகாவும் மயூவும் தன்னோட பெட்டி படுக்கை எல்லாம் பேக் பண்ணிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கோபி வராததுனால அவங்களுமே தன்னோட பேக்கோட இந்த பக்கம் கீழே வந்துறாங்க. இங்க ராதிகா கீழே வந்த அடுத்த செகண்ட் கோபியுமே அம்மா நான் கிளம்பி ஆகணுமா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கோபியுமே ஒரு 2 நிமிஷம் ராதிகா நான் என்னோட பெட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கிருந்து கிளம்புறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா அதே நேரத்துல இங்க ராதிகாவுமே யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இங்க பாருங்க கோபி, நாங்க இந்த வீட்டை விட்டு வெளியில போறோம். ஆனா நீங்க எங்க கூட வரல. நீங்க இங்க தான் இருக்க போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இத கேட்ட உடனே கோபிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிக்கிறாரு. என்னாச்சு ராதிகா? என் மேல கோவப்பட்டியா? என்கிட்ட கோச்சிக்கிட்டு தான் என்னை இங்க விட்டுட்டு போறேன்னு சொல்றியா? அப்படின்ற மாதிரி மாதிரி கேக்குறாங்க. ஆனா ராதிகாவுமே அப்படி கிடையவே கிடையாது. கோபி, நான் எது நல்லது எது கெட்டதுங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம நான் ரொம்பவே தெளிவா யோசிச்சு முடிவெடுத்திருக்கேன். நீங்க கண்டிப்பா இந்த வீட்ல இருக்கிறது தான் நல்லது. அதே நேரம் நீங்க என் வீட்டுக்கு வர வேணாம்னு நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட நேரம் நீங்க எங்கள பார்க்கலாம். ஆனா நாங்க உங்கள பார்க்க மாட்டோம். நீங்க உங்க குடும்பத்தையும் பாருங்க. அதே நேரத்துல என் பொண்ணுக்கு எப்பவாவது உங்கள பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அவ கண்டிப்பா இந்த வீட்டுக்கு உங்கள பார்த்துக்குவா. ஆனா இதுக்காக நம்ம ஒன்னா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதுக்காகவே தான் உங்களை நான் இங்க விட்டுட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ராதிகா சொல்றாங்க. அதே நேரம் இத பார்த்துட்டு இருக்கிற இனியாவுமே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட மனசுக்குள்ள நேத்து ராத்திரி அம்மா கூட சொன்னாங்க, இல்ல இந்த மாதிரி ராதிகா நல்லவங்க, தயவு செஞ்சு உங்களை ஹேட் பண்ணிராதன்னு சொல்லிட்டு அது சொன்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. சொல்லப்போனா அவங்க எனக்காக எங்க அப்பாவையும் இங்க விட்டுட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி இனியாவும் ரொம்பவே சோகத்தோட யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல ஈஸ்வரி எப்பவும் போல தன்னோட மைண்ட்ல கெட்ட புத்திய வச்சுக்கிட்டு இந்த ராதிகா ஏதோ திட்டத்தோட இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை கோபிய பர்மனெண்டா நம்ம கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இங்க விட்டுட்டு போற நாடகமா இருக்கும். சரி என்னமோ ஏதோ இப்ப கோபி மட்டும் இங்க இருந்துட்டா போதும். ஆட்டோமேட்டிக்கா கோபியோட மனசை மாத்தி பாக்கியாவை கல்யாணம் பண்ணிக்க வச்சு ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட பழைய வாழ்க்கையை நான் ஒன்னு சேர்த்துருவேன் அப்படின்ற மாதிரி இங்க அவங்களோட மைண்டுக்குள்ள ஒரு மனக்கணக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த மனக்கணக்கை தெளிவா புரிஞ்சுகிட்ட மாதிரி ராதிகாவுமே இங்க பாருங்க, அத்த நீங்க உங்க மனசுக்குள்ள எக்கச்சக்க கணக்கு வச்சிருந்திருக்கலாம். ஆனா அந்த கணக்கெல்லாம் நடக்குமா நடக்காதாங்கிறது எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இனிமேல் கோபியோட வாழ்க்கையில நான் எதிரா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே அங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் இனியாவை கூப்பிட்டு, இங்க பாரு இனியா, நான் உனக்காக மட்டும்தான் உங்க அப்பாவை இங்க விட்டுட்டு போறேன். இது உனக்கான கிஃப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க. அதே நேரத்துல இத பார்த்துட்டு இருக்க இனியாவுமே, இங்க பாருங்க ஆண்டி, நீங்க இந்த வீட்டை விட்டு போகணும்னு அவசியம் இல்ல. தயவு செஞ்சு நீங்க எங்க கூடயே இருந்துருங்க அப்படின்ற மாதிரி இங்க ராதிகாவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ராதிகாவுமே, இல்லம்மா, கண்டிப்பா என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. நான் இந்த வீட்ல இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதை விட முக்கியமா உங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உங்க அம்மாவோட கஷ்டத்தை நீங்க இங்க இல்ல யாராவது ஒருத்தராவது புரிஞ்சுக்கோங்க. உங்க அம்மாவோட இடத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் அவங்களோட கஷ்டம் உங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ராதிகா என்னையாக்கு அட்வைஸ் பண்ணிட்டாங்க. அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்துல மயூவை பார்த்து இனியாவுமே, ஏய் மயூ, நீ நில்லு மயூ. இந்த மாதிரி அம்மா தான் போறாங்கன்னு நீ எதுக்காக போற? நீ தயவு செஞ்சு உங்க அம்மா கிட்ட சொல்லு, இங்கேயே இருக்க சொல்லு. ஆண்டி இங்கேயே இருக்க சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மயூவுமே ரொம்பவே மெச்சூரிட்டியோட, இங்க பாருங்கக்கா, கவலைப்படாதீங்க. நான் எப்பவாவது டாடிய பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இங்க நான் வீட்டுக்கே பாத்துக்கிறேன் அக்கா.
அதுக்கு கண்டிப்பா வந்து பாக்கியா ஆண்டி ஒத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க மயுவுமே பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க கோபிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா இன்னொரு பக்கம் இத கவனிச்சிட்டு இருக்கிற பாக்கியாக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. சொல்லப்போனா எந்த அளவுக்கு கேவலமான வேலை பார்த்துட்டாங்க. ராதிகாவையும் மயூவையும் ரொம்பவே கஷ்டப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிட்டு இவங்களுக்கு தேவையானதை நிறைவேற்றிக்கிட்டாங்க. இல்ல இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற இடத்துல நம்ம இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எதை பத்தியுமே யோசிக்காம பாக்கியா எழிலுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, இங்க பாரு எழில், நான் வீட்ல தான் இருக்கேன். நீ முதல்ல என்ன வந்து இங்கிருந்து கூட்டிட்டு போ. நான் இந்த வீட்ல இனிமேல் இருக்க விரும்பல அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியா ரொம்பவே கோவப்படுறாங்க. அப்ப கரெக்டா அவங்களுமே அந்த கோபத்தோட தன்னோட துணிமணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே, நீ எதுக்காக பாக்கியா இந்த வீட்டை விட்டு போகணும்? அவ சரி கோபி வேணான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டா. நீ ஏன் விட்டுட்டு போற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப பாக்கியாவுமே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாது. இல்ல இந்த மாதிரி உங்க சுயநலத்துக்காக மத்தவங்க வாழ்க்கையை கெடுத்து உங்க பையனை உங்க கூடயே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, நீங்களே வச்சுக்கோங்க. உங்க பையன் இனிமேல் உங்க கூடயே இருப்பாரு. ஆனா இந்த வீட்ல நான் இருக்க மாட்டேன். நான் இந்த வீட்ல இப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் பார்த்துட்டு நான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் என் பையன் வீட்டுக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாக்கியா எழில் கூட கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எழில் கிட்ட இந்த பக்கம் ஈஸ்வரியுமே, இங்க பாரு, நீயாவது சொல்லு. அம்மா சம்பந்தம் இல்லாம கோச்சிட்டு போயிட்டு இருக்கா. கோபி நம்ம கூட இருந்தா நல்லதுதானே? அத நீ தயவு செஞ்சு உங்க அம்மாக்கு எடுத்து சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.